இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். 34.9%, 35% சாதாரண விஷயம் கிடையாது சார். டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கொஞ்சமாவது கூட்டணி சேர்த்து கொண்டு தான் 33 வந்தார். திரு கருணாநிதி எப்போதுமே தனிச்சு நின்றதில்லை. அந்த வரலாற்றை உடைச்ச பெருமை அவருக்கு உண்டு. ஆனால் என்னமோ தெரியல, அவருடைய அட்வைசர் ரொம்ப மோசமா இருப்பார்களோ எனக்கு தெரியல. ரீல்ஸ் மோகம் உங்களை தெருவில் வந்து நிறுத்துச்சு. இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க ஜோசப் விஜய், நீங்க முதல்ல கட்சியை பலப்படுத்துங்க. கட்சியை பலப்படுத்தி மெஜாரிட்டி ஆன பிறகு மற்றதை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சியை கவர்னன்ஸ்ல கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக இந்த அதிமுக பேச்சு நடத்தி அந்த எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் போகுதோன்னு விமர்சனம் பொதுவெளிக்கு வந்தாச்சு. தாவேக்கா ஒரு எளிமையான கட்சியாக தான் நாங்கள் பார்த்தோம் இதுவரைக்கும். இந்த 60 நாளுக்கு முன்னாடியும் ஒரு எளிமையான கட்சி. பாவப்பட்ட மக்கள், பூத் கமிட்டி கூட பணம் கொடுக்கல. ஆட்டோ டிரைவர்ஸ் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாவம், ரொம்ப ஏழை பிள்ளைங்க ஜெயிச்சுட்டு கமலிலாம் வந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு தலித் சகோதரி வருது. இப்போ பிராமணர்களுக்கு எதிராக ஒடுக்குனாங்க. பிறப்பால் பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரியர்கள் என்று அவர்கள் சொல்லலாம், நாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அவங்க அம்மா என்ன வேலை செய்கிறாங்க தெரியுமா? யார்? அந்த ரமேஷுடைய அம்மா சமையல் வேலை செய்கிறாங்க. அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஒரு கோயிலில் அர்ச்சகர். அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 3000 ரூபா. ஒரு சின்ன வீட்டில் தான் படுத்திருக்காங்க. அவங்கள எப்படி நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும் பிராமணர்கள்? அதிலே விஷத்தை கக்குச்சு திமுக. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, மகா பாவம். பிறப்பால் அனைவரும் ஒன்றுன்னு நம்ம சொல்கிறோம், நம்ம கொள்கை அதுதான் இல்லையா? யாது முறை அவரும் கேள்விங்கிறோம், அனைவரும் ஒன்றுங்கிறோம். அப்படி இருக்கும்போது டிஎம்கே சொல்கிறது அது அவர்களுடைய அராஜகம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஜோசப் விஜய்க்கு இந்த கேள்வி வருது. நீங்கள் கேட்ட கேள்வியும் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், அமர் சி விஜயபாஸ்கர் வந்தவங்கள்லாம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலரும், கடம்பூர் ராஜு போன்றவர்கள், இன்னும் வேறு முக்கிய நிறைய பேர்லாம் இருக்காங்க. அப்புறமா உடுமலை ராதாகிருஷ்ணன் சார், இதில் மேற்கொண்டு இவர்களை வைத்து எப்படி ஒரு நியாயமான அரசை கொடுக்க முடியும்? இல்லை சார், இப்போ இவங்க வந்திருக்கிற இவங்கவும் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 5 எம்எல்ஏக்கள் பக்கம் அதிமுகவிலேருந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லி தான் கட்சிக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமாம், அது மட்டும் இல்லை. என்ன கணக்கு போட்டிருக்காருன்னு நமக்கு தகவல் கிடைச்சிருக்குன்னா, கட்சியே இப்போ ஒரு சுனாமியில் வந்துட்டு, இப்போது ஒரு கல், பெரிய பாறைக்கல் கிடக்குன்னா சுனாமியில் அடித்து தூக்கி வீசிடும். இனி அதை நகட்டன்னு சொன்னால் ஆள் வைக்கணும், பலம் வரும். இப்போ யாருன்னே தெரியாது. இப்போது ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெற்ற வாக்காளர்கள்ட்ட போய் கேளுங்க, உங்கள் தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதி யாருக்கும் தெரியாது. தாவேக்கா சார்பில் போட்டிட்டுவாங்கல்ல, பெரும்பாலான ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை தவிர மற்றவங்களை 1-2 பேர் தெரியும். அதை ஒரு ஜன தெரியும். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அந்த அளவுக்கு இனி எப்போது நடக்குமா? நடக்காது. எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் எது. ஆனால் விஜய் பெற்ற இது தமிழ்நாட்டு சரித்திரத்தில் முதல் முறை 34.9%, 35%ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கொஞ்சமாவது கூட்டணி சேர்த்து கொண்டு தான் 33 வந்தார். திரு கருணாநிதி எப்போதுமே தனிச்சு நின்றதில்லை. அந்த வரலாற்றை உடைச்ச பெருமை அவருக்கு உண்டு. ஆனால் என்னமோ தெரியல, அவருடைய அட்வைசர் ரொம்ப மோசமாக இருப்பார்களோ எனக்கு தெரியல. அப்படி இந்த விஜயபாஸ்கரும் இவர்களையும் சேர்ப்பதை விட ஏராளமான கல்வியாளர்களை அவர் சேர்க்கலாம், சமூக ஆர்வலர்களை சேர்க்கலாம். சேர்த்து போர்ட்போலியோவில் சேர்த்து அறிவுரையை கொடி, போலீஸ் துறையை அற்புதமாக நடத்தலாம். அதை விட்டு போட்டு 5 எம்எல்ஏக்களுக்கு யாரோ தவறாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, இங்கே பாருங்கள் ஜோசப் விஜய், நீங்கள் முதல்ல கட்சியை பலப்படுத்துங்க. கட்சியை பலப்படுத்தி மெஜாரிட்டி ஆன பிறகு மற்றதை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவருடைய எய்ம் என்னென்னா, நம்ம மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டில் நிற்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குன்னா, 107 120 ஆக்கணும். சார், இது இப்போ 107 எப்படி கணக்கு? இப்போ 107 தானே? 107 சபாநாயகர் 107. இந்த 107 சபாநாயகர் விட்டா 106 சார். விஜய் ஒரு தொகுதி விஜய் 106 முதலமைச்சர். இப்போ இந்த 7 ஜெயிச்சிட்டா அப்போ எத்தனை வரும்? 113 வந்துடும். 113 வந்துட்டு எவ்வளோ தேவை இருக்குது? 4 தானே தேவை இருக்குது. விஜயபாஸ்கர் கொண்டு வந்துருவார்ல, எம்ஆர் விஜயபாஸ்கரோ சி விஜயபாஸ்கரோ கொண்டு வந்துருவார்ல, அந்த 4 பேர் வந்துட்டா மறுபடியும் அந்த 4 இப்படி ஒரு கணக்கு போட்டு நீங்கள் சேஃப் ஜோனில் இருந்துக்கிடணும். யாருக்கு சொல்லியிருக்கா? இவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் சி இவர் நம்ம ஜோசப் விஜய்க்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் முதல்ல நாம் சேஃப் ஜோனில் இருக்கணும். சேஃப் ஜோன்னா காங்கிரஸோ, விடுதலை சிறுத்தைகளோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, இந்திய கம்யூனிஸ்டோ அவங்கெல்லாம் இருக்கட்டு. இருந்தாலும் நாம்
ஏன்னா அடிக்கடி வந்து பேரிகேட் போட்டுக்கிட்டே இருக்கு. சார் இந்த இடத்துல சார் கூட்டணி கட்சிகள் சார்பாக அவங்க கூட வந்து இப்போ ஆதரவு கொடுத்துருக்க கட்சிகளுக்கு வந்து ஒரு கேள்வி வரும் சார். இப்போ திருமாவளவன் அவர்களே சரி தடுமாறுறாரு. நமக்கு வந்து அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பை பார்க்கும்போது தெரியுது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் சொல்றாரு, நாங்க வந்து திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திமுக தலைமையை அறிவிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து அவர் செய்தியாளர் சந்திக்கிறப்போ சொல்றாரு, இல்ல நாங்க வந்து திமுக கூட்டணியில இன்னும் தொடரணும். தாவேகா தலைமையில ஒரு கூட்டணியே அமையல. அப்படி அமையாத கூட்டணியில நாங்க எப்படி அங்கம் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ கூட்டணி கட்சிகள் வந்து தடுமாறுறதுக்காகவும் ஒரு காரணமா இங்க தாவேகோட செயல்பாடு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, இல்ல ஒரு கட்சிக்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கூட்டணிக்குள்ள வந்த மாதிரியான தான் கணக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. இல்லை ஈஸியாக இப்போ திருமாவளவன் என்னுடைய நண்பர் தான். கடந்த வாரம் கூட அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் இப்படி ஒரு குழப்பமான பேச்சை பேசக்கூடாது. அவர் தெளிவானவர், ரொம்ப நிதானமானவர். பேசுவது கூட தடித்தனமாக பேச மாட்டார், ரொம்ப நிதானமாகத்தான் பேசுவார். நீங்கள் அவரோடு உட்கார்ந்து பேசினா தெரியும். ஆனால் அவர் ஏன் இப்படி குழப்பமாக, ஒரு பக்கம் வைகோ குழப்பு என்று கடும் குழப்பம். வைகோ குழப்பத்தை தாண்டி வைகோ நேற்று இவரை சரட்டு மணிக்கு போட்டு வாங்கியிருக்கார். கூட்டணிக்குள் இருந்து கொண்டு நீங்கள் கூட்டணியில் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அது வந்து கூட்டணி சேர்ந்து, அதாவது அரசாங்கத்தில் கூட்டணி, கட்சியில் கூட்டணி இல்லை, இது எப்படி ஒரு நிலைப்பாடு? இப்போ நாம் என்ன கேட்குறோம்? இப்போ திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்குற கேள்வி, ஐயா நீங்கள் சேர்ந்துட்டீங்க, தோழர் வன்னியரசுக்கு நல்ல பதவி கிடச்சிச்சு, இப்போ நாளைக்கு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் தனிச்சு போட்டிடுவீங்களா? இல்ல சார், உள்ளாட்சி தேர்தலும் வருது, அதை இடைத்தேர்தலும் வருது. விட்டுருங்க, சட்டமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ தனிச்சு நிற்பீங்களா? அது வந்து ஒரு சாத்தியமான பதில் இல்லை. இல்ல தனிச்சு நிப்பாங்களா, இல்ல தாவேகாக்கு ஆதரவு கொடுத்துட்டு அவங்க திமுக கூட்டணியில இருந்து அவங்க வந்து வாக்கு சேகரிச்சா அவங்க என்ன சொல்லி வாக்கு சேகரிக்க முடியும் சார்? இந்த ஒரு கேள்வி அது வருது. அது வந்து சரியான முறையா? அது பார்ப்பதற்கு எவ்வளவு கேவலமாக இருக்கும், எவ்வளவு வந்து ஒரு பரிகாசமாக இருக்கும். அவர் பேச வேண்டும் என்று பேசவில்லை, ஆனால் அவர் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டார். அதை பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை என்று நான் சொன்னேன். அதற்காக இப்போது நாங்கள் வானலாக புகழ முடியாது. அதற்காக நாங்கள் இப்பொழுது ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று துணை முதல்வர் கேட்க முடியாது. அதற்காக கெட்டி பிறண்டு புரளவா முடியும்? நான் சொன்னது சொன்னதான். சந்தேகத்தோடு சொன்னேன், இப்பொழுது எங்களுக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. அதோடு சொல்லியிருந்தால் பிரச்சனை அல்ல. அதை விட்டு போட்டு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், இன்னும் கூட்டணி அமையவில்லை, அது தவறு. கூட்டணி தான். ஒரு அரசாட்சிக்கு ஆதரவு கொடுத்து விட்டால் அது அடுத்தடுத்த அந்த அரசர்கள் அந்த கட்சியினுடைய அனைத்து அரசியல் ட்ராக்லையும் நீங்கள் பயணிப்பீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எவ்வளோ நாளும் மீசையை முறுக்கிட்டு திருவீங்க? நீங்கள் பெருசாக பேசுகிறீங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டை? இவ்வளோ பெரிய ஊழல் நடந்தாங்களே டிஎம்கே, நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாங்கள் போராட்டம் நடத்தினாங்க. என்ன போராட்டம்? நீங்கள் வெளியே வந்திருக்கணுமே. உங்களுடைய அடிப்படைக்கே மோசம்ல. டிஎம்கேல இவ்வளோ பெரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் டெல்டாவில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்கினாங்க. அவ்வளோ டெல்டா வந்து அவ்வளோ நெருக்கலுமே ரோட்டில் முளை விட்டு திமுக எரிஞ்சிச்சு. வாங்கினதை சொல்றீங்க. ஆமா, திமுக டிஎம்கே ஆட்சியில குற்றச்சாட்டு வந்து, மார்க்சிஸ்ட் okay. கம்யூனிஸ்ட் அடிப்படை ஆதாரம் விவசாயிகள் பிரச்சனை, டெல்டாவுடைய பிரச்சனை, சாதி ஆணவ படுகொலைகள். இன்னைக்கு அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த ஒரு மலத்தை கலந்தாங்களே, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? இல்ல சார், அதுக்காக விசிகாவும் சரி இடதுசாரிகளும் சரி அவங்க வந்து சட்டமன்றத்திலயும் வந்து அவங்களுடைய குரல்கள் எழுப்புனாங்க. வெளியிலயும் வந்து பார்த்தோம்னா அதுக்கான அது ஒரு போராட்டங்கள் பெரிய வந்து- விஷயமா ஆக்கியிருக்கணும். ம். அதுல எனக்கு வருத்தம் தான். இல்ல சார், இப்ப நம்ம வந்து இடதுசாரிகள் பத்தி பேசுறப்ப சாம்சங் அந்த ஒரு விவகாரத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து தொடர்ந்து களத்துல வந்து செயல்பட்டு அது அந்த சரி, ரைட். விஷயங்களை வந்து அவங்க ஸோ மேற்கொண்டாங்க. அதை மாதிரி இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வெளிப்படையாக இருக்கணும். தட் ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. நீங்கள் விஜயை கூட கூட்டு சேர்ந்துட்டீங்க. இப்போ காதர் மீதின்னு இருக்காரு, அவர் என்ன சொல்கிறாரு? நான் இல்லைன்னா கட்சி இல்லாமல் போயிருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் நான் தான் வந்து அடிக்கப்பட்டேன், அப்படி பண்ணேன். இப்போ அங்கே முஸ்லீம் சமூகத்தில் பெரிய கொந்தளிப்பு வந்துட்டு, என்னடா இஸ்லாமிய பெண்கள்லாம் விஜயை பார்க்க க்யூவில் நின்றான்னு சொல்கிறீங்களே, எந்த முஸ்லீம் பொண்ணு நின்றா அப்படின்னு அந்த கடும் போக்குவாத இஸ்லாமிய அமைப்புகள் மற்றவங்கள்லாம் கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இப்போ தலைவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம். தெளிவாக சொல்லணும். நான் இதில் சொல்கிறது நண்பர் மரியாதைக்குரிய திருமாவர்கள் சொல்கிறேன், நீங்கள் தெளிவான ஆள், நிதானமான பேச்சாளர், ஒரு கொள்கை சித்தாந்தவாதி. சொல்லுங்கள், இப்படி முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்போ சந்தேகம் தீர்ந்துச்சு, இப்போ நாங்கள் தாவேகாவோடு பயணிக்க போகிறோம். கடந்த காலில் திமுகவுக்கு உண்மையாக இருந்தோம், இப்போது இவர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். இது சேர்ந்த கூட்டணி எந்த பதவிக்கும் இல்லை. தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற அணியை கட்டமைப்பதற்கும் பாசிச, நீங்கள் சொல்கிற அவங்க சொல்லுவாங்க பாசிச ஒரு பெனட்டிக் ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடக்கூடாங்கிறதுக்காக நாங்கள் வச்சோம். இதில் எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சும். ஒரு நாள் ஒன்றை சொல்கிறாரு, திமுக தான் உங்களை மதிக்கவே இல்லையே, உங்களை மதிக்கல, உங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் தானே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பனையூர் பாபு வந்து கொண்டு வந்து பெரிய விழா எடுத்தாங்க. இப்போது நண்பர் அவர் பேர் என்னது, ஆலூர் சானாவாஸ் எங்கே இருக்காருன்னே தெரியல.
அவர் எங்கே இல்ல இருக்காருன்னு சார், இவங்களுக்கு சீட் கொடுக்கப்படாத அந்த சமயத்துல வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இதுக்கு முன்னாடி இல்ல, எம்எல்ஏவா இப்ப அவர் இப்ப கூட இன்னைக்கு கூட பேசியிருந்தாரு. ஒரு முக்கியமாக ஒரு செய்தி வந்துச்சு. நான் இல்லைன்னு யார் சொன்னாங்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்காரு. ஒண்ணு அந்த கட்சியில இருக்கேன். இப்ப நேத்து வந்து ஒரு முக்கியமாக திமுக ஆதரவு பிரபலம் போடும்போது அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்னு போடணுமோ இல்லையா? போடல. ஆளூர் ஷானவாஸ்னு போட்டிருக்காங்க. அப்ப நாங்க நீங்க பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவரை என்ன கணக்கில் எடுக்கிறது? என்ன கணக்கில் எடுக்கிறது? அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்புல இருக்காரா? இல்லன்னா திமுக ஆதரவு தொலைக்காட்சி போடுது, மிக பிரபலமான திமுக ஆதரவு சூரிய தொலைக்காட்சி போடுகிற போது மொட்டையாக போடுறாங்க. அப்போ நாங்கள் எப்படி எடுப்பது? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நானே வன்னியரசை பார்த்து கேட்டேன், என்ன கட்சியில் இருக்கிறீங்களான்னு வன்னியரசிட்ட கேட்டேன். வன்னியரசு நான் சொல்கிறார், ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கலைங்கிறார். அப்போ ஒரு வாழ்த்து தெரிவிக்கணுமா இல்லையா? வன்னியரசு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். உங்களுக்கு உண்மையான தலைவர்னு நீங்கள் அவரை சொல்கிறீங்க. யார்? அம்பேத்கர் தலைவர்னு சொன்னால் அவரோட பேசியிருக்கணும். எந்த இதுவும் இல்லாமல் நீங்களாக சொல்லிக்கிட்டா எப்படின்னு எல்லாரையும் பைத்தியக்காரனாக்குறாரு. யார்? ஆளூர் ஷானவாஸ். ஆகவே பத்திரிகையாளர்கள் எப்போதும் பைத்தியக்காரர்கள் அல்ல, தெளிவாக இருக்கிறது. எனக்கெல்லாம் 40 வருஷம் அனுபவம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. என்னுடைய வயது ஒரு 15 வயசு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டாலும் ஒரு 40 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய அறிவு இருக்கிறது. இன்றைக்கு ரொம்ப கவனமாக கதை திருப்பணும். திமுக எல்லை மீறி போகிறது. மிகுந்த அவசரத்தில் எப்படி வண்டியை ஓட்டுவதுன்னு தெரியாமல் குன்றுக்கும் குழிக்கும் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இளைய தலைமுறையான அவர் பேர் என்னது, உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகனும் வண்டியை ஓட்டுகிறார்கள். கரடுமுரடு தெரியாமல் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ என்று எண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன், நீங்கள் கேட்குறதா கேட்கலாம், முடிச்சுக்கலாம். செந்தில் பாலாஜி அமேசான் காட்டில் இருக்கிறாரா இல்லது தோராபுரம் மலையில் இருக்கிறாரா? கேள்வி வருது. தோராபுரா மலைன்னு எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் இருப்பது தோராபுரா மலை. அமேசான் காடு அமெரிக்காவில் இருக்குது. இல்லை, மேற்கத்தாட்டுக்கும் இடையில மக்களே போக முடியாத பரமாரி காடு இருக்குது, அங்கே இருக்காரா? ஏமா 471 நாள் நீ சிறையில் இருந்தா, இது ஒரு பெரிய கேஸ் இல்லையே? 4 நாள் அவர் வந்து முன்ஜாமீன் வந்து அவங்க தரப்புல எதுக்கு முன்ஜாமீன் கேட்கணும்? முன்ஜாமீன் கேட்டாலும் மக்கள்கிட்ட சொல்லாம நான் முன்ஜாமீன் கேட்டிருக்கேன், என்ன கைது செய்யுங்க. கைது செஞ்சா உனக்கு என்ன இருக்கு? 4 நாள் ஜெயிலில் இருந்தால் என்ன இருக்கு? 471 நாள் ஜெயிலில் இருந்து தனித்துவமாக இருந்து தியாக பட்டம் பெற்ற நீங்கள் இருக்க முடியாதா? இருக்கலாம்ல. அப்போ டிஎம்கேனுடைய எங்கேயோ ஒரு பெரிய விஷயத்தில் ஓட்டை இருக்குது, ஏதோ ஒரு அச்சம் இருக்குது. இல்லை என்றால் வலுவாக அந்த கொஸ்டின் வைக்கிறேன், இந்த கான்ஸ்பிரசி தியரியில், இந்த சதியில், இந்த மகுடத்தில், இந்த மகுடி ஊதுனாங்கள மறைமுகமாக, இதில் அவருக்கு சம்பந்தம் இருக்குமோ? இல்லை என்றால் திமுகவின் தலைமைக்கு சம்பந்தம் இருக்குமோ என்று நான் மட்டுமல்ல, தமிழ் சமூகம் அனைவரும் நம்புவதற்கு ஏராளமான சந்தேகங்கள் தொடர்கிறது. இல்லை சார், இதில் வந்து திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூர் போகிறப்ப செந்தில் பாலாஜி வந்து அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் தாவேகா வந்து இந்த நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்க தரப்புலேருந்து இதுக்காக அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது. அது வந்து நியாயமாக இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது தானே சார்? இப்போ சடனாக வந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு தேவை என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். அதாவது செந்தில் பாலாஜி ஜோசப் விஜய் கரூருக்கு போகும்போது உள்ளே இருக்கணும்னு அவங்க விரும்பலாம், அது தப்பில்லை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உள்ளே இருப்பது உங்களுக்கு ஒன்றும் பெருசல்ல. உள்ளே இருந்தனால டிஎம்கேக்கு ஒன்றும் குறையும் இல்லை. உண்மையிலேயே நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தால், யார்கிட்ட கேட்குறேன்? செந்தில் பாலாஜிட்ட நேரடியாக எதிர்கொள்ளுங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு நான் 100 வருஷமாக இருக்க போகிறீங்க, உடனே பெயில் கிடைக்கும், வந்துட வேண்டியதானே? எதுக்கு தலைமறைவாக இருக்கணும்? கேட்குறதுக்கு பதில் உள்ளே இருந்தால் என்ன அமெரிக்காவினுடைய ருவாண்டா சிறைகளில் கொண்டு போட போகிறான், கியூபன் சிறையில் போட போகிறான்? இல்லையே, இங்கே தானே இருக்க போகிறீங்க. அதனால் இது ரொம்ப விந்தியாக இருக்கிறது. இதில் என்ன டவுட்டுன்னா, இதில் கைதாக இருக்கிற ஐபிடிஎஸ்னுடைய திருநாவுக்கரசும் நரேஷும் இன்னொருத்தர் பேர் தெரியல, மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய வாயில் ரிவீல் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இதற்கு பின்னணி அசோக்கும் செந்தில் பாலாஜிங்கிற ஆணித்தரமாக ஆதாரங்கள் காவல்துறையிடம் சிக்கி இருக்கலாம் என்று நம்புவதற்கு அதிக ஏற்பாடு இருக்குது. ஏன்னு கேட்டால் இவங்க தறிக்கட்டு ஓடுகிறார்கள். செந்தில் பாலாஜி போன்ற மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், எதற்கும் பயப்படாதவர்கள் இன்றைக்கு ஒளித்து எங்கு ஒளிந்திருக்கிறது என்பதை அறிய முடியாதது பலவேறு சந்தேகத்தை தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. ஓகே சார், இப்போ இந்த விஷயங்களை தாண்டி இப்போ கடைசி 2 நாளாக வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க விவாதிக்கப்படுவது அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடு. அந்த பள்ளிக்கு அவங்க ஆய்வுக்கு சென்றது, அதை தொடர்ந்து நடந்த விஷயங்கள், இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது கீர்த்தனா ஒரு எளிய பின்னணி கொண்ட பெண்ணு தான், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளை தான். அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரியான. அப்படி இருக்கும்போது இப்போ நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன் தான். எனக்கு தெரியும், நாமெல்லாம் ஒரு ஏழை சமூகத்தோடு சேர்ந்தவங்க தான், ஒன்றும் பெரிய குபேரர்கள் அல்ல. அப்போ அவங்க கொஞ்சம் வயசு 28 வயசு தானே, அந்த பொண்ணுக்கும் ஒரு 28 வயசு தான்.
அடைய முடியாத ஒரு உயர்வே ஒரே ராத்திரி கிடச்சிட்டு. அவங்க கூட கனவுல நினச்சிருக்க மாட்டாங்க. பல பேர் என்கிட்டே சொன்னா, நம்ம போய் நின்று டிக்கெட் வாங்கியிருந்தாலும் மந்திரியா இருக்கலாமடா அப்படின்னா. ஆனா அவங்களுக்கு ஜோசப் விஜய் செய்தது கட்சியில யாரெல்லாம் அந்த கட்சியில கிடையாது. அந்த சினிமா துறையில ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்களை பார்த்து தான் குடுத்திருக்காரு. நல்ல இவங்க வந்து சுயேட்சை தான் சார் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த தேர்தல் சமயத்திலையும் அதுக்கு முன்னாடியும். சுயேட்சையா செயல்பட்டாலும் முழுமையாக அவருக்கு ஆதரவு குடுத்தாங்கல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி. சுயேட்சையா செயல்பட்டாலும் அவர் முழுக்காக இவருடைய பேக்கப்பா இருந்தாங்க. அவர் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். சிவகாசி நல்ல ஒரு தொழில்துறையில் உள்ள பெண். ஆனால் அந்த பெண்ணுக்கு இன்னும் அனுபவம் வரவில்லை. நீங்கள் சொன்ன மாரி எளிய பின்னணி கொண்ட இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாருமே சேர்க்கல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாருமே சேர்க்கல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் பார்த்த அளவுல ஒரு 10 பேர் 20 பேர் தான் படிக்கிறாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது என்னோட படித்தவங்கலாம் டாக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் பல பேர் டாக்டராக இருக்காங்க. அக்ரிகல்ச்சரர்ஸாக இருக்காங்க. பல பேர் பல துறைகளில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி எல்லாமே மெட்ரிக் மட்டும் இல்லை, மெட்ரிக்கும் உருமாறி இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூலாக மாறிட்டு வருது. சார் இந்த இடத்துல சார் இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ ஒரு அமைச்சர் வந்து ஆய்வுக்கு போகக்கூடியவங்க அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் அந்த மாணவர்களோட நம்பிக்கையும் அந்த மாணவர்களோட பெற்றோர்களோட நம்பிக்கையும் சீர்குலைக்கிற வகையில் வந்து ஒரு செயல்பாடு செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பலரால் முன்வைக்க இல்லை. அந்த பிள்ளைகிட்ட போய் அங்கே போய் நின்று ஷேக்ஸ்பியரை தெரியுமா அதை தெரியுமானா என்ன தெரியும்? அவங்க அப்பாவே கூலிக்கு போவார். ஏமா போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்கம்பாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் வடிகட்டின குழந்தைகள் தான் அங்கே படிக்குது. ரொம்ப டிஸ்டில் பண்ணி ரொம்ப பாவப்பட்ட பிள்ளைகள் ஏதோ ஸ்கூலுக்கு போகுதுன்னு. அதில் தலித் சகோதர பிள்ளைகள் தான் நிறைய பிள்ளைகள். கவர்மெண்ட் ஸ்கூலில் மற்ற பிள்ளைகள்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா தாய்மாருக்கும் நான் பார்த்த அளவில் கிராமிய பின்னணி கொண்டு நான் சொல்கிறேன், நகையை அடகு வைத்தாவது எதையாவது வைத்தாவது பிள்ளைகளை மெட்ரிக் ஸ்கூலில் சேர்த்துட்றாங்க. நான் பார்த்துட்டேன். டெய்லியும் 700 800 சம்பாதிக்கிறவங்க ஒரு ஆட்டோ டிரைவர், அவ்வளோதான் வாடகை கொடுத்தா. அவர்கள் கூட மெட்ரிக்கில் தான் சேர்த்துருக்காங்க. ஆனால் இது நடந்தது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இல்லை, இது கவர்மெண்ட் ஸ்கூலில். சரி, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை வந்ததுனால அந்த பொண்ணு குட்டி கொளுத்தாலும் வழுக்கு தாம்பாங்க. நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆடு பார்க்குற போது நல்ல திரட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆடு வந்து ரொம்ப சின்ன கோல் தான். அதோடைய கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. அதான் குட்டி கொளுத்தாலும் வழுக்கு தான். இன்னும் கீர்த்தனா பெறக்கூடிய நிறைய நாட்கள் இருக்கிறது. அவங்க ரீல்ஸ் போடுறது, ஆங்கிலத்தை தப்பாக பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும். கீர்த்தனா தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சரி, பொது இடத்துல போகும்போது நாங்கள் எப்படி எளிய பின்னணியில் வந்தோம், அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளும் எளிய பின்னணியில் இருக்கும். நான் சொல்கிறபடி தான். நான் படிக்கின்ற காலத்துலலாம் ஸ்கூலில் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கக்கூடிய கோதுமையெல்லாம் வரும். அதை வச்சு சாப்பிடுவாங்க. நான் கூட சாப்பிட்ருக்கேன். எனக்கு வீட்டில் வசதி உண்டு. ஆனாலும் அந்த எளிய பிள்ளைகளோடு இப்போதும் அந்த எளிய மக்களோடு நம்ம நினைக்க தான். கீர்த்தனா வந்து திருத்திக்கிடுவாங்க. ஜோசப் விஜய் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லணும். பப்ளிக்லேருந்து எப்படி நடந்துக்கிடணும், அதுக்கு ஒரு கிளாஸ் வைக்கணும். அதாவது முதலமைச்சர் தரப்புலேருந்து அதுக்கு வந்து சில கண்டனங்கள் மாதிரியான அவர் வந்து இதுக்கு வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறதா வந்து செய்திகள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். கூப்பிட்டு இப்படிலாம் செய்யாதம்மா, எப்படி இன்டர்வியூ பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணுங்க. எளிய பிள்ளைகள்கிட்ட போய் எளிய முறையில் நடந்துக்கிடுங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க அப்பா கூலிக்கு போவார், அந்த பிள்ளைக்கு படித்து கொடுக்கவும் தெரியாது. புக் எப்படி கொண்டு போட்டுருவாங்க. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், ஊரில் எப்படி போட்டுருவாங்க. அதிட்ட போய் ஷேக்ஸ்பியர் ஓன்னா என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இப்போ நமக்கே தெரியாது. நான் ஆங்கில இலக்கியம் தான் ஃபஸ்ட்டு படித்தோன்னா ஷேக்ஸ்பியர் ஓன்னா எனக்கே புரியல. என்ன ஷேக்ஸ்பியர்? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா முதல்ல சேர்ந்தவொடனே. அதனால் அப்படி இல்லை. சரி, பரவாயில்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு அமைச்சர்னு வரும்போது அவர்கள் தனது ஆளுமையை காட்ட அந்த வயதினுடைய அனுபவ குறைவு தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் என்பதுதான் பார்க்குறேன். கட்சி நிதி வசூலிக்க மாட்டேன்னு சொன்னது அது இந்த நாள் வரைக்கும் அமல்படுத்திட்டு இருக்கிறது வரவேற்க தகுந்த ஒரு பெரிய விஷயம், நல்ல மாற்றம்னு சொல்லலாம். அதில் மிக உறுதியாக கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா நிச்சயமாகவே ஒரு நாள் லஞ்சம் குறையும். லஞ்சத்தையோ ஊழலையோ ஒழிக்க முடியாது. ஒழிப்பேன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க, விஜய் சொன்னாலும் நம்ப வேண்டாம். ஏன்னா அவராலே அது முடியாது. ஆனால் இப்படி ஒரு உறுதியான முடிவை எடுத்தாங்கன்னா, மேலே இருக்கிறவங்களே கட்சி நிதி வசூலிக்கிறது இல்லைன்ற ஒரு தொடக்க புள்ளியை வச்சாங்கன்னா மிக நிச்சயமாக ஒரு நாள் லஞ்சம் குறையும். அந்த வகையில் அது மிகுந்த வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சில விமர்சனம் வருது இல்லை, அது சீரியஸான விமர்சனம். இந்த ஆட்சியின் மீதான பொறாமையினாலும் சொல்கிறதா எடுத்துக்கக்கூடாது. அமைச்சருடைய கவனமும் எம்எல்ஏக்களுடைய கவனமும் ஆட்சி நிர்வாகத்தை நடத்திட்டு போகிறதெல்லாம் இருக்கணுமே தவிர, அந்த ரீல்ஸ் எந்த ஆங்கிளில் இருக்கணும், அவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், இதை முதலமைச்சர் பார்ப்பார், பொதுச் செயலாளர் பார்ப்பார் அப்படிங்கிற அந்த பதட்டமும் கலந்து தான் அந்த அதிகார எல்லைகளை மீற வைக்குது, வார்த்தைகளில் அத்துமீறலை கொண்டு போய் சேர்க்குது. அதனால் இந்த சமூகத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த ஆட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் வெட்டி வேலையான அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறத குறைஞ்சபட்சம் டைவர்ட் பண்ணணும். மீடியாக்கள் இருக்கிறாங்க, எடுக்க போகிறாங்க, அவன் கட் பண்ணி எதோ போடுறத போட போகிறான், மறுக்கிறத மறுக்க போகிறீங்க.
இவங்களே அந்த போதையில போய் அந்த மாய வலையில போய் சிக்கிறாங்க. ஃபோக்கஸ் அதை நோக்கி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு அமைச்சர்கள் அதில் கவனம் செலுத்தப்படா. பிடிஆரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாள்தோறும் ட்விட்டர்ல பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பார், யாருக்காவது பதில் சொல்லிட்டு இருப்பார். நான் அப்பவே வான் பண்ணேன், ஒரு அமைச்சருடைய வேலை அது அல்ல. என்னைக்காவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவே தவிர ட்விட்டர்ல என்ன வந்திருக்கு, யார் லைக் போட்டிருக்கிறா, இதுலேயே மைண்டு போச்சுன்னா அது ஒரு இடம் எல்லை மீறிச்சு பேசக்கூடாத இடத்துல எதையோ பேசினார், கடைசியில் தன் துறையவே இழந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ரீல்ஸ் போடுறீங்க, ஒரு பீர் போகிறீங்க, பீரை குடிக்கிறீங்க ஆசைக்கு, அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா இல்லையா? அது ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அந்த ரீல்ஸை பதிவு பண்ணுறீங்க. இன்றைக்கி எங்கேயோ ஒரு நாள் கழிச்சு வெளியில் வந்து இன்றைக்கி ஒரு அமைச்சரை தலை குனிய வச்சிருக்கு. அவர் அமைச்சரான பிறகு இந்த தப்பை செய்யலை. ரீல்ஸ் மோகம் உங்களை தெருவில் வந்து நிறுத்துச்சு. இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அமைச்சர் கீர்த்தனா விஷயம் 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போகிறார், அந்த தொகுதி எம்எல்ஏ அவருடைய தொகுதின்னு நினைக்கிறேன், தப்பே கிடையாது. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த பள்ளியில் ஏதாவது குறைபாடுனா சிஇஓவை கூட்டிகிட்டு போனால், அமைச்சருங்கிற போது சிஇஓவை கூட வந்திருக்கலாம், வர முடியலாம் சிஇஓவை கூப்பிட்டு டிஓவை கூப்பிட்டு, தொடக்க பள்ளியாக இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு பாருங்கள், நிர்வாக ரீதியாக இருந்ததுன்னா. மேஜராக கொள்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தால் நேராக சென்னைக்கு வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகனை பார்த்து, எங்கள் ஊர் பள்ளிங்க எப்படி இருக்குது, கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு இவர்கிட்ட முதல்ல சொல்லணுமே தவிர, அங்கே நின்றுட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பிள்ளைங்களை பார்த்து யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க, செய்வாங்க, அதை வெளியில் விடலாமா? நான் எடுக்கலைன்னு இன்றைக்கி ஒரு மறுப்பு சொல்கிறேன். எதுக்கு ஊடகங்களை கூட்டிகிட்டு, எதுக்கு வகுப்பறைக்குள்ளே எதுக்கு வீடியோ எடுக்கணும்? ஒரு அமைச்சர் ஆய்வுக்கு போகிறாங்க சார், வெளியில் நின்று ஒரு கிரவுண்டில் நின்று இந்த கிரவுண்டில் என்ன எடுத்து டெவலப்மெண்ட் பண்ணலாம், காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டணமானா வெளியிலேருந்து எடுக்கிறது வேறு. இந்த பில்டிங் என்ன அப்படி செஞ்சு போயிருக்கு, ஒரு வீடியோ எடுங்க, நான் அமைச்சருக்கு போட்டு காட்டுறேன் அப்படிங்கிறது வேறு. வகுப்பறைக்குள்ள கேமராக்களை அனுமதித்தது யார் தவறு? நான் எடுக்கல, பத்திரிகையாளர்கள் வந்தாங்க சார். இருங்க சார், அவங்க எடுக்கிறவர் யாரோ கவுன்சிலர் இல்லை, ஒரு அமைச்சர். மீடியாக்களை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்கன்னா பாஞ்சுக்கிட்டு போவாங்களா? அமைச்சர் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் மீடியாக்களை வகுப்பறைக்குள்ள வராதிங்கன்னு சொன்னேன், அவர்கள் அத்துமீறி நுழைந்தார்கள். அமைச்சர் சொல்லட்டும், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் சொல்றது புரியுதா சார்? முதல்ல நீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் புரிஞ்சுக்கணும். வகுப்பறைக்குள்ள முதல்ல வீடியோ எடுத்துட்டு போலாமா? இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இருங்க சார், போய் நல்ல விஷயங்களா இருந்தா வெளியில வரும். அந்த பொண்ணை அவமானப்படுத்துற விஷயத்த வெளியில வந்து என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடுன்னு துளியாவது கவலைப்பட்டீங்களா? உங்க ரீல்ஸ் போதை அதை தெளிவடைய வைக்காம இன்னும் அந்த போதையிலேயே மிதக்க வைக்குது. அந்த குழந்தை என்ன பாடுபட்டிருக்குன்னு யாராவது ஒருத்தன் யோசிச்சிங்களா சார்? சொல்லுங்க சார். அது வெளியில வரலாமா? எடுத்தாச்சு, ஊடகங்களை கூப்பிட்டு எப்ப இந்த வீடியோ வெளியிடாதீங்க. அமைச்சர் நான் சொன்ன பிறகு அவங்க வீம்புக்கு வெளியிட்டாங்க. ஊடகம் மேல குற்றச்சாட்டு சொல்லுங்க சார். ஊடகங்களுக்கு தலை குனியணும் சார். நீங்க பெத்த பொண்ணா இருந்தா யோசிச்சு பாருங்க, உங்க தங்கச்சியை யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல வச்சு சொல்லுங்க சார். இப்ப அந்த அமைச்சர் பேசின ஆங்கிலம் சரியா பொய்யான்னு ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கு, இது தேவையா? அப்ப தொழில்துறையில உங்க கவனம் இருக்கணுமா? இந்த ரீல்ஸுகளுக்கு பதிலடி கொடுக்கறது, திருப்பி நீங்க ஒரு விளக்கம் சொல்றதுன்னு ஓடணுமா? நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? அப்போ சொல்லுங்க சார். இது ஏதோ உதாரணத்துக்காக இப்போ லேட்டஸ்டாக நடந்துட்டு இருக்கிற சர்ச்சைனால இதை நான் சொல்கிறேன். கீர்த்தனாவை விமர்சிக்கணும் நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. முதல்ல இந்த மோகத்திலிருந்து அமைச்சர்கள் வெளியில் வரணும். அப்போ தான் எம்எல்ஏக்கள் வெளியில் வருவாங்க. அப்போ தான் அதிகாரமே நமக்கு இல்லைன்னு கட்சி ஒன்றிய சார்ந்து உள்ளே போய் ஆய்வு பண்ண மாட்டோம். கீர்த்தனா அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. வேற எந்த அமைச்சர்கள் அப்படி இருக்காங்க சார்? எல்லாரும் நான் சொன்னேன், எல்லாரையும் நான் இப்போ சொன்னேன். இவர் மீது நீங்கள் அவருக்கு கொடுக்கிற எச்சரிக்கை, அவருக்கு கொடுக்கிற அறிவுரை ஊரறிய கொடுத்தாதான் மற்ற அமைச்சர்களுக்கு அந்த பயம் வரும்னு சொல்றேன். நிர்மல்குமார் இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல சொல்றாரு, இங்க முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு போயிருக்கு, தேவையில்லாம யாரும் எதுவும் ஆய்வு பண்ண வேண்டாம். நல்ல விஷயம், வரவேற்கிறேன். அந்த மாதிரி அறிவிப்பு இன்னும் வெளிப்படையா வரணும். இன்னும் புசியானதுட்டு இருந்து வந்தாதான் கட்சிக்காரங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா விஜய் பேசுறதுல அறிக்கை விடுறது இல்லை, அது தெரிஞ்ச கதை. புசியானதுட்டு இருந்து கட்சிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை போனோம். ஏற்கனவே விட்டார் அவர், 1 மாசம் லேட்டா விட்டார். பள்ளிகளுக்குள்ள தாவேக்கா கொடி பறந்ததை பார்த்தோம்ல, எந்த ஆட்சியிலாவது யார் கட்சி கொடியாவது உள்ள பறந்ததை பார்த்துருக்கீங்களா? திமுக ஆட்சியா இருந்தால் திமுக கொடியோ எதிர்கட்சி கொடியோ எங்கேயா பறந்து பார்த்துருக்கீங்களா? அரசு பள்ளிகளில் அந்த அவமானகரமான செயல் இந்த ஆட்சியில் நடந்தது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த போதை தான், ரீல்ஸுங்கிற போதை தான். நான் பச்சையா அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணேன். இதுக்கு இன்னொரு காரணம், எல்லாருமே புதுசு, எல்லாருமே இப்பதான் அரசியல கத்துக்கிறாங்க, அதனாலதான் எல்லாரும் இப்பதான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க தெரிஞ்சுக்கிறோன்னா 10 நாள் பார்த்தோம், 15ஆவது நாள் அந்த அறிக்கை வந்திருக்க வேண்டாமா? 30 நாள் லேட்டா தான் புசியானது அறிக்கை வந்து ஒரு 6 மாசம் சொன்னாரு. அவரு 60 மணி நேரத்துல விமர்சனம் பண்ணாரு. சார், ஒரு நிமிஷம், 6 மாசம்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? நீங்க உடனே 6 மாசம் எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றது அது ரொம்ப தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, மிகுந்த பேராசைக்குரிய எதிர்பார்ப்பு. 6 மாசம் சொன்னது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அமல்படுத்த, அரசு நிர்வாகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள. டெய்லி ஒரு தப்பு நடந்துன்னா அந்த தப்பை பத்தியெல்லாம் பேசக்கூடாது. 6 மாசம் சிறுவைகுண்டத்தில் ஒரு பொண்ணை கெடுத்துட்டாங்க சார். இருப்பா 180 நாள் முடியட்டும்பா, சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க சார். 6 மாசம் அவகாசங்கிறது அன்றாட நிகழ்வுகளுக்கு அல்ல. 2500 ரூபா கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு 6 மாசம் அவகாசம் வேணும் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறார்.
மாதம் மாதம் ரீடிங் எடுப்பீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு நிர்மல்குமார் விளக்கம் கொடுத்தார். ஆய்வு கூட டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி இபி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஆய்வுகள் நடத்தட்டும், தெரிஞ்சுக்கட்டும், எப்படி சரி பண்ணலாம், அது சாத்தியம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் 6 மாதம் அவகாசம். டெய்லி நடக்கிற சில அக்கிரமங்களுக்கு அவகாசம் இல்லை. அதை கேட்டால் அது வேற மாதிரிதான வார்த்தையை சொல்லி அந்த அரசு விமர்சிப்பாங்க. அது நல்லதும் இல்லைன்னு சொல்கிறேன். எந்தெந்த விஷயம் இன்னும் கூடுதல் கவனம், இப்போ ரீல்ஸை மையப்படுத்தியே வந்து சில அமைச்சர்கள் பயணிக்கிறாங்க, சில நிர்வாகிகள் பயணிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வேற எந்த விஷயத்துல உடனே எல்லாத்துலயுமே கவனமா இருக்கிறது ஒண்ணு. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது, மானிய கோரிக்கைகள் ஒன்னா வரப்போகுது. அமைச்சர்கள் முதல்ல அதை உட்காந்து படிக்கணும் சார். சாதாரண விஷயம் இல்லை சார் ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரை எதிர்கொள்றது. ஜாம்பவான்கள் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அமைச்சர்களாக இருந்த 2 கோஷ்டி 2 பக்கம் உட்காந்துருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் முதல்ல உங்களை தயார்படுத்திக்கணும். இப்போ எங்கள் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாதுன்னு பொதுவாக சொல்கிறேன் நான். அதில் சர்ச்சை வந்ததுனால கீர்த்தனாவை சொன்னோம். புரியுதுங்களா? தேவையில்லாமல் ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை விட்டால் நம்மளை எங்கே கொண்டு நிறுத்துங்கிற சரத் ஒரு பாடம் படிச்சிருப்பார் இந்நேரம். அமைச்சராகி அவர் குடிக்கல, குடித்தாலும் வெளியே நீங்களும் நானும் பேசுகிற அளவுக்கு குடிக்கலன்னா நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. சொல்கிற புரியுதுங்களா? இந்த சமூகத்துக்கு அதனால் என்ன பயன், என்ன சொல்லி கொடுத்தீங்க? இந்த கையில் ஒரு பீர், இந்த கையில் ஒரு பீர் வச்சு 2 ரீல்ஸ் போட்டதுனால இந்த சமூகத்துக்கு நீங்கள் பெத்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன? நான் சொல்ல புரியுதா சார்? சார் நீங்கள் விஜய் அமைச்சர்கள் ஒரு பிரபலத்தை பார்த்து தான் சார் சில பேர் பார்ப்பான், அதன் பின்னாடியே போயிடுவானோ. நீங்கள் நல்ல விஷயம் சொல்லித்தராட்டையும் பரவாயில்லப்பா, கெட்டதை சொல்லி கொடுக்காதீங்க. அதுதான் அந்த ஒரு வரியில் அதை முடிச்சுக்கலாம். மற்றபடி அவங்க தானே சார், இவங்க யார் சார் செஞ்சா அப்படிலாம் நான் பட்டியல் போட நான் விரும்பலை. பொதுவான பார்வையை நான் பார்க்குறேன். விஜய் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வராரு, ஆய்வு பண்ணுறாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. அது சரியான பாதை தானா, இல்லை ஏதாவது பேசணும்? இருங்க, தப்பான பாதை இல்லை. நேற்றுல இருந்து ஆய்வுன்னு ஒன்று வெளியில் போக ஆரம்பிச்சிருக்கிறார். காலையில் வராரு, சாயங்காலம் போகிறாருங்கிறது இயல்பான ஒரு விஷயம் சார். எந்த முதலமைச்சரும் செய்ய வேண்டிய வேலை, நம்ம அதுக்குள்ளே வரல. அதிகாரிகளோடு அவர் இன்டராக்ட் பண்ண மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டில் ஒரு கருத்து இருக்குது. தலைமைச் செயலாளர்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு. இது அதிகாரிகள்ட்ட இருந்தே வர வார்த்தை தான். நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ புரியுதா? வெளியில் வரட்டும் தான் சொல்லுவாங்க. துறை செயலாளர்களோடு முதலமைச்சர் பேசுவதை தவிர்க்கிறார் அல்லது தயக்கப்படுகிறார்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதை சரிப்படுத்திட்டு அவருக்கும் தெரியணும் இந்த துறையில் என்ன நடக்குதுன்னு. அவங்க சொல்கிறதை காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா அமைச்சர்கள் புதுசு, வேறு யார் சொல்லுவா? தலைமைச் செயலாளருக்கு எல்லா துறையை பற்றி எப்படி தெரியும்? அந்த துறை செயலாளர் சொல்கிறது தான் தலைமைச் செயலாளர் கன்வே பண்ணுவார். அதுக்கு அந்த துறை செயலாளர்கிட்ட முதலமைச்சரை கேட்கலாமே, தலைமைச் செயலாளரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு. அது ஒரு விமர்சனம் வெளியில் வந்தது, நான் பதிவு பண்ணுறேன். அரசியல் ரீதியாக எப்படி இருக்கு அவங்களுடைய அரசியல்? அவர் சக தலைவர்களை மதிக்க தவறுகிறாரோன்னு ஒரு விமர்சனம். அந்த அன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம்னு ஒன்று நடந்ததில்ல, அந்த கூட்டம் முடிந்த பிறகு அதில் கலந்து கொண்ட 2 தலைவரிடமிருந்து வந்த வார்த்தை தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு அந்த மரியாதை தெரியலைன்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. ஏன்னா அவர் கூட்டம் தொடங்குற போது அவர் நின்று ரிசீவ் பண்ணியிருக்கணும் சார். பாதி முடிஞ்சு எல்லா கையெழுத்தை காமிச்ச ஒரு ஃபோட்டோ வீடியோ பார்த்தோமா? அதில் விஜய் இருக்காரா? கூட்டணியே அமைக்கிற முதல் கூட்டம் அது. ஏன் அவர் இல்லைன்னு கேள்வி வருமா வராது? அரசியல் ரீதியாக தப்பு. அது கிட்டத்தட்ட சொதப்பலாம் முடிஞ்சது. அந்த கூட்டணிக்கு பேர் வைக்கிறதே நாங்கள் இன்னொரு நாள் வைப்போம்னு தள்ளி போடுற அளவுக்கான கூட்டம் அது அல்ல. அந்த கூட்டத்தில் என்ன சாதிச்சாங்க? ஒன்றுமே இல்லையே. வைகோ புதுசாக அந்த கூட்டணிக்கு வந்தார், அவர் முகம் வெளியே தெரிஞ்சிச்சு. இதை தவிர அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள்? இல்லை இதை இது நீண்ட கால பயணம் சார். விஜய் இப்போ தான் தொடங்கி இருக்கிறார். அப்போ அவருக்கு யாராவது அட்வைஸ் பண்ணணும். இல்லைங்க நீங்கள் தான் முன்னாடி இருந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு ஆலோசகர்லாம் அவர் வச்சிருக்காரு. ஜான் இல்லைங்க, தனிப்பட்ட முறையில் பேரெல்லாம் இல்லை, யார் பேரையும் நான் சொல்ல விரும்பலை. இந்தியா கூட்டணி நம்ம பார்த்திருக்கோம். எப்படி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் பங்கேற்று இந்த மாதிரி புகைப்படம். இந்த அறிவுரையை ஏன் விஜய்க்கு சொல்லல? இல்ல சொல்லி விஜய் கேட்கலன்னு தப்பு விஜய் மேல, சொல்லவே இல்லைன்னா தப்பு ஆலோசகர்கள் மேலதான். ஆலோசகர்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் சார், ஆதவே சொல்லலாம். ஆனா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து ரிசீவ் பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கூட்டம், புரியுதுங்களா? இப்போ சமாதானப்படுத்துறதுக்கும் ஆதரவு கடிதங்களை வாங்குறதுக்கும் ஒரு அலுவலகத்துக்கு போனார், சிறுத்தைகளுக்கு போனார், இடதுசாரிகளுக்கு, முஸ்லீம்களுக்கு, அருண்ராஜ் எல்லாம் மாறி மாறி போனாங்களா, நிர்மல்குமார் இடத்துக்கு போனார். யாரும் தப்பு சொல்லலை. ஏன்னா அந்த 10 மணி நேர கேப்பில் 5 ஆஃபீஸுக்கு போய் 5 லெட்டர் போய் வாங்கணும். விஜய் என்ன ப்ராக்சி வச்சு போக முடியுமா? அவருடைய தூதர்களாக போனாங்க, தப்பு சொல்லலை. எல்லாம் முடிஞ்சு அவருடைய ஏகோபித்த ஆதரவோடு ஆட்சி அமைஞ்ச பிறகு அந்த தனக்கு ஆதரவளித்து அந்த ஆதரவால் இந்த அரசு நிற்கிற போது அந்த தலைவர்களை வரவேற்கிறதுக்கு விஜய் எங்கே நின்றுக்கணும்னு அந்த தலைவர்கள் சொன்ன கருத்து தான் இப்போ நான் சொல்கிறேன். யாரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது விஜய்க்கும் தெரியும். தப்பு இல்லை, யார் சொல்லியிருந்தாலும் அது நல்ல கருத்து தான். அரசியல் ரீதியான ஒரு கேள்வி கேட்டிங்களே, கட்சி ரீதியான, அது இந்த விஷயத்தை விஜய் கவனம் செலுத்தணும்னு நம்ம சொல்கிறோம். 2வது 125 இப்போவே இவங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத விதமாக அதிமுக 2ஆக உடஞ்சி அதில் ஒரு 25 பேர் உங்களுக்கு ஆதரித்து ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 140+ வந்துச்சு அன்னைக்கு. அந்த அதிமுக கூட மறந்துடுங்க. ஒரு கம்ஃபர்டபுளாக குறைஞ்சது 6 மாதத்துக்கு இந்த ஆட்சி மேலே எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் பயணிக்க போகுது. 125 கிட்ட வந்துடுச்சு, 23, 25 வருது.
அதில் விட்டு நிர்வாகத்தில் ஆட்சியை கவர்னன்ஸில் கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக இந்த அதிமுகவோட பேச்சு நடத்தி அந்த எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் போகுதோன்னு விமர்சனம் பொது வெளிக்கு வந்தாச்சு. அதை நிரூபிக்கிற மாதிரி தான் தொடர்ந்து போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கட்சி நிர்வாகிகள் போய் சேர்றது தப்பு இல்லை, எம்எல்ஏக்கள் சேர்றதுங்கிறது 2 பக்கம் கூரான கத்தி மாதிரி. நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா எதிர்க்கட்சிகளும் அதே வேலையை செய்ய தயங்க மாட்டாங்க. உங்களுக்கு அதை விமர்சிக்கிற தகுதி நீங்கள் அந்த நேரத்தில் இழந்திருப்பீர்கள். புரியுதுங்களா? ஏன்னா அதே நீங்கள் பண்ணீங்க நாங்களும் பண்ணிட்டு போயிடுவாங்க, உங்களால் சமாளிக்க முடியாது. அது தேவையும் இல்லை. இது ஒரு ஆங்கிளில் ஜனநாயக ரீதியாக ஒரு கருத்தை சொல்கிறோம். 2வது ஆங்கிள், தோழமை கட்சிகளுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துடும். ஏன்னா நம்மெல்லாம் இருக்கிறோம், எதுக்கு நம்மளை நம்பாமல் அவர் இப்படி இழுத்துட்டு இருக்கிறாருன்னு ஒரு சின்ன இது வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நம்ம அதை பதிவு பண்ணுறோம். இவ்வளோ அவசரம் தேவையில்லை. இயல்பாக தன் பலத்தை கூட்டிக் கொள்வது வேற. இந்த மாதிரி பேச்சுக்கள் நடத்தி, பேரங்கிற வார்த்தையை கூட விட்டுறேன், பேச்சு நடத்தி அவர்களை இழுத்து வர வச்சு இடைத்தேர்தலில் வர வச்சு நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் நம்பருக்கு வரணும்னு ஒரு வேகம் காட்டுவது தப்புன்னு நான் சொல்றேன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.